குழம்பு வைக்கும்போதே நல்லா வாசனையாக நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி. நம்ம வந்து தினமும் சாம்பார், சட்னி எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சிங்களா, அப்போ இந்த குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சாதத்துக்கு கூட செம்ம அட்டகாசமாக இருக்கும். அது என்னன்னா நூக்கல் குருமா தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம இதை வந்து குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். இப்போ வந்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் அது தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நூக்கலை சேர்த்துக்கணும். நூக்கல் காய்ங்க பொறுத்த வரைக்காலும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போடாமல் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போகாது. நான் கட் பண்ணி வச்சுருந்த நூக்கலையும் வந்து தக்காளியில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் கூட நான் வந்து முந்திரி கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் திக்னஸ் வரும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா நம்ம இந்த காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த திக்னஸ்ஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து காய் நல்லா வெந்து அதை கொதித்து வரும்போது நல்லா வந்து க்ரீமியாக திக்னஸாகவும் இருக்கும். ஒரு 3 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். நம்ம அந்த குழம்பு அந்த விசில் வரும்போதே நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வைக்கும்போது எவ்வளோ ஒரு தண்ணியாக ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இருந்து இப்போ நல்லா ஒரு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் கருப்பு கவுனி அரிசி இட்லி தான் வந்து செஞ்சுருக்கேன். அது கூட நம்ம இந்த சூடான இந்த நூக்கல் குருமா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் நல்லா சூடாக இருக்குது, குழம்பும் நல்லா சூடாக இருந்தால் அப்படியே எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.